அறப்போர் இயக்கம் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க சார். 2023லயே கொடுத்துருக்காங்க. அப்போது இருந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ தாவேக அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த சொத்து வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், கள்ளழகர் கோவிலுக்கு பாத்தியதான இந்த சொத்து. ஒரு அறக்கட்டளை 1930 எழுதி வச்சிருக்காங்க. புதுக்கோட்டையை சேர்ந்த அறக்கட்டளை. கோவில் சிறப்பு பூஜைகளுக்காக இதை பயன்படுத்தலாம், இதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய பங்களா, ஒரு தோட்டம். இது அப்பவே அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை வாடகைக்கு மட்டும்தான் விடணும், குத்தகைக்கோ லீஸ்க்கோ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை வந்து சமீபமா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை திருட்டுத்தனமாக அதை ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்லாம் பண்ணி அதை பத்திரப்பதிவு வேலை நடந்திருக்கிறது. இப்போ இதை கண்டுபிடிச்சு தாவேக அரசு 19 பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? 1.79 ஏக்கர் நிலம், இது சுமார் 60 கோடி மதிப்புன்னு சொல்றாங்க. 2023 அறப்போர் கொடுத்தது. ஆனா 2021லயே இந்த கேஸ் வந்தாச்சு. திமுக ஆட்சி வந்தவுடனே இந்த கேஸ் வந்தாச்சு. 5 ஆண்டுகளாக திமுக ஒன்றும் செய்யவில்லை. என்ன காரணம்? கோயில் எடுத்து திமுக என்ன கேட்க ஒன்றும். 2வது, அந்த இளையராஜா மற்றவங்க இவங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் அவங்களுக்கு கூட ஒரு நெருக்கம் இருந்திருக்குங்கிறது, கட்சிக்கு அப்பாற்பட்ட திமுக தலைவர்களோட நெருக்கம் இருந்திருக்குங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் மீண்டும் ஒரு தடவை நீதிமன்றம் சொல்லி மீண்டும் கோயில் பேரில் பட்டா மாற்றின பிறகு அதுக்கப்புறம் 2வது முறையாக முறைகேடு நடந்திருக்கு. அப்போ ஒரு சொத்தை ஆட்டைய போடுறதுக்கு எப்போ நீதிமன்றம் தூங்கும், எப்போ அரசாங்கம் நம்ம பக்கத்தில் இருக்கும், எப்போ கோயில் சொத்தை ஆட்டையப்படலாம் அப்படின்னா ஒரு கூட்டம் அலைந்து கொண்டு இருக்கிறது. இதில் நாம் நேரடியாக இதில் சும்மா யார் தீகா, நாத்திகம், கம்யூனிஸ்டு அப்படின்னு சொல்கிறத விட, கிறிஸ்தவன் முஸ்லீம் சொல்கிறத விட, ஆட்டையை போட்ட பேரில் ஒரு பேர் வேற்று மதத்தவர்கள் இல்லை. அப்போ இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள்? அதாவது இந்த நாத்திக சிவன் சொத்தை கொள்ளையடிக்க முடியும் என்ற எண்ணம் எங்கேருந்து வந்தது? இதைத்தான் நான் முதல் சாபக்கேடா பார்க்குறேன். 2வது, பழனியில் இப்போ அந்த 100 கோடி கேஸை நீங்கள் பார்த்தீங்க. ஒரே நாளில் அந்த ரிஜிஸ்ட்ரார் லீவில் போகிறாரு, இன்னொருத்தர் வராரு, பண்ணுறாரு. பண்ணி முடித்த உடனே அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அறநிலைத்துறை அமைச்சர் அறிக்கை கொடுக்குறாரு. இது யார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை? அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, ரிஜிஸ்ட்ரார் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, எந்த துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு இல்லாத அளவுக்கு அதை குழப்பி இப்போ அந்த ஜஸ்டின் மணிகண்டன்கிற ஆளுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஜஸ்டின் மணிகண்டன் கிறிஸ்தவரா ஹிந்துவாங்கிறத நமக்கு தெரியல. ஆனால் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை தாவேகாரர்கள் ஆட்டையை போட முயற்சி செய்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கு இந்த செய்தி ஒரு பரிகாரமா நாங்கள் ஒரு 60 கோடி சொத்தை இப்போ காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. ஆனால் அமைந்திருக்கிறதுங்கிற வார்த்தையை தான் நான் சொல்ல முடியுமே தவிர இதுக்கு பின்னணியில் என்ன இருந்தது, அப்படியெல்லாம் இவர் எல்லா கோயில் சொத்தையும் காப்பாத்திட்டாரா அப்படிங்கிறதுல எனக்கு கேள்விக்குரிய. இல்லை, ட்விட்டர்லேயே போட்டுருக்காரு, ஆதாரங்களோடு இப்படி யார் வந்தாலும் தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்னு சொல்றாரு, ட்வீட் பண்ணியிருக்காரு. இல்லை, ஆதாரங்களோடு அப்படின்னு சொல்லும் போதே சார் அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கு சார், நீங்களே இதெல்லாம் ஸ்டடி பண்ணலாம் சார். நான் என்ன சொல்றேன், கோயில் சேகர் பாபு வந்த உடனே என்ன சொன்னார்? அறநிலைத்துறை அமைச்சராக வந்த உடனே அறநிலைத்துறையினுடைய எல்லா சொத்துக்களும் பதிவேற்றப்படும். அதே இப்ப ரமேஷ் சொல்லாமே, ஏன் சொல்லல, ஏன் செய்யல? அதை நீங்க முதல்ல பண்ணுங்கன்னு கேட்கிறேன். அதே மாதிரி அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட எத்தனையோ தீர்ப்புகள் இருக்கு. அந்த தீர்ப்புகளெல்லாம் வாங்கி, ஏன்னா திமுக ஆட்சி எந்த தீர்ப்பையும் அமல்படுத்தலைன்னு மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் குட்டியிருக்கிறது. இல்லை நாங்கள் இதெல்லாம் அமல்படுத்துகிறோம் அப்படி இல்லை ரமேஷ் சொல்லணும். மக்கள் எப்படி சார் வருவாங்க? மக்கள் வரமாட்டாங்க சார். மக்களுக்கு ஏகப்பட்ட, இப்போ பழனி பிரச்சனையில மக்களாக வந்தாங்க, வரலையே. சரி, வேற ஏதாவது இடத்துல மக்கள் வந்தால் அவங்களுக்கு மிரட்டல் எப்படி இருக்கும்? அடி உத. இன்னைக்கு என்ன அப்படியா சமுதாயம் என்ன நான் வயலன்ஸ் சொசைட்டியாவா இருக்கு? இவங்க தான் கண்டுபிடிக்கணும்.
ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹெச்ஆர்என்சின்னு நான் சொல்கிறேன். ரமேஷ் பேசுறது தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதற்கான ஒரு ரெட்டோரிக், அப்படிதான் நான் பார்க்குறேன். அதனால் இது நல்லா பண்ணுறாங்க பாருங்கள். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோபுரத்தில் இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காங்க. காலில் ஷூவோட மேலே ஏறுறாரு. இவ்வளோ என்ன மனிதன் எனக்கு புரியவே இல்லை. சரி, அவர் ஷூவோட ஏறுறாரு, இருக்கிற அறநிலைத்துறை அதிகாரிகள் வேண்டான்னு சொல்லலாமே, மக்கள் வேண்டான்னு சொல்லலாமே, ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க கேட்குறேன். அப்போ சமுதாயம் அதிகாரத்தை கண்டு பயந்து போய் தான் இருக்கிறது. உன்னை சப்பலை போட்டுட்டு வராதேன்னு சொல்லத்துக்கு தைரியம் இல்லாத ஒரு சமுதாயம் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய சொத்து இதா போயிருக்கணும்னு சொல்லுமா? ரமேஷுக்கு என்ன தைரியம்? என் சப்பலை கூட கலத்துன்னு சொல்ற தைரியம் உனக்கு கிடையாதுங்கிற தைரியம் தானே. அப்புறம் இது எப்படி நடக்கும்? அதனால நான் இதை ஒரு ரிட்டோரிக் பார்க்குறேன். ரமேஷ் பொறுத்தளவில் அதாவது ஷூவோட போனதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு தெரிவிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நான் இந்த நேரத்தில் தான் சொல்ல முடியும். இந்த அறிக்கை என்பது ரிட்டோரிக் என்று சொல்லுகிறேன். இல்லை, நாங்களே பார்ப்போம், நாங்கள் பதிவு பண்ணுவோம், அப்படி சொல்ல வரணும். அதனால நடந்த விஷயம் மேலெழுந்த வாரியாக பாராட்டுதலுக்குரிய விஷயம் என்று எடுத்துக்கொண்டாலும் உள்ளே பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமான விஷயமாக எனக்கு தோணவில்லை. ஏதோ அந்த ரிப்போர்ட்லாம் வந்ததுனால நடந்திருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி, ஆனாலும் கூட நடந்த வரைக்கும் நல்லது அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.